புத்தியை இவகிட்ட அடமான வச்சிருந்தா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு கைகாரி இவ. 30-40 அனாதை குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கிற நல்ல மனுஷன் மேலையும் நம்ம அர்ச்சனா மேலையும் பழி சொல்ல உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? அப்பா நீங்க முதல்ல அர்ச்சனாவை கூப்பிடுங்க, ஒரு 4 வார்த்தை ஆறுதல சொல்லுவோம். அவ இந்த வீட்டுல இல்ல. அர்ச்சனா இந்த வீட்டுல இல்லையா? என்னப்பா சொல்றேன்? செஞ்ச திருட்டுத்தனத்துக்கு மாட்டினதும் அவளே இந்த வீட்டை விட்டு போயிட்டா. என்னது? வீட்டை விட்டு போயிட்டாளா? என்னடா சொல்றேன்? டிவில சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிட்டு அவங்களே வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஏன்டா செல்வம், ஒரு காலத்துல அர்ச்சனா தான் தேவதை, அவளால தான் எல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னீங்க. இப்ப ஏன்டா இப்படி நடந்துக்கிற? நான் ஒன்னும் செய்யல, அவதான் ஆரம்பிச்சா. டிவிலையும் பேப்பர்லயும் என்னை பத்தி தப்பா செய்தி கொடுத்து என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினால. அர்ச்சனா ஒன்னும் தப்பா சொல்லலையே. நந்தினியை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லி இவ கூட தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிய, இந்த உண்மையை தானடா சொன்னாவ. ஒரு காலத்துல பொய் பேசுறவங்களையும் இவனுக்கு பிடிக்காது, முகஸ்துதி பாடுறவங்களையும் இவனுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவங்கள தான் இப்ப பக்கத்துல வச்சிட்டு இருக்கான். இது எவ்வளவு ஆபத்துன்னு இப்ப இவனுக்கு புரியாது. என்னடா உட்டானுமா பேசிட்டே இருக்கிற? அந்த அர்ச்சனா டிவில பேப்பர்ல மட்டும் என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தல. அந்த சுஷில் குமார் கிட்ட போய் என்ன பத்தி போட்டு கொடுத்துருக்கா, என் தொழில கை வச்சிருக்கா. இதுக்கு மேலே அவளை விட்டு வச்சா நான் மறுபடியும் பிளாட்ஃபாரத்துக்கே கொண்டு வந்துருவா. எப்ப அவ என் தொழில கை வைக்கிற அளவுக்கு துணிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. அதனாலதான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அமிச்சேன். போதுமா? அட பாவி, அந்த பெரிய மனுஷன்கிட்ட சொன்னாலாவது நீ திருந்துவங்கிற எண்ணத்துல தானடா அவ சொல்லியிருப்பா. அதுக்காக அந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டியே, இது உனக்கே அடுக்குமாடா? இத பாருங்க, ஏதோ நான் பெத்திங்கிறதுக்காக இவ்வளவு நேரமா நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன். இது என் வாழ்க்கை, எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம இந்த அட்வைஸ் பண்ற வேலையில வச்சுக்காதீங்க. முதல்ல 2 பேரும் இங்க கிளம்பி போங்க. செல்வம், பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்குன்னு ஆணவத்துல ஆடாதரா. பழசெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. அர்ச்சனாவோட ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நிச்சயமா நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். அதே தாண்டா நானும் சொல்றேன். சும்மா இந்த பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுங்கிற முறையில் இந்த அட்வைஸ் பண்றதுலாம் இதோட நிறுத்திக்கோ. இல்ல அர்ச்சனாக்கு கருணகுமார் கூட மட்டும் இல்ல, உன் கூடயும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்றது கூட நான் தயங்க மாட்டேன். இதுக்கு மேலே ஒண்ணு விட்டு வைக்க கூடாது. என்ன பேச்சு பேசுற பாத்தீங்களா? என் புள்ள செல்வம் மாதிரி இனி ஒரு புள்ள பிறக்க மாட்டான்னு சொன்ன இந்த வாயால சொல்றேன்டா. உன்ன மாதிரி ஒரு புள்ள பிறந்திருக்க வேணாண்டா. நீ வா சிவா. கட்டின பொண்டாட்டி, பெத்த தகப்பன், கூட பழனுங்க, இப்படி எல்லாரையும் எவ்வளவு ஒருத்திக்காக வெறுத்து ஒதுக்குற இவன் என் புள்ள செல்வமே இல்ல. நீதி, நியாயம், நேர்மன்னு எங்க அண்ணன் சொல்லி கொடுத்த செல்வம் செத்து போயிட்டான். பொம்பளை மயக்கத்துல மூழ்கி கிடக்கிற இவங்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லப்பா. ஒரு நாளைக்கு இவளால கெட்ட அணிஞ்சு நடுத்தருவுக்கு வருவான். அப்ப நம்மளோட அருமை எல்லாம் இவனுக்கு புரியும். அர்ச்சனா எங்க போயிருக்கான்னு தெரியலப்பா. அவளை முதல்ல தேடி கண்டுபிடிக்கலாம் வாங்க.